السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தை அடைய போகிறோம். ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய வணக்கங்கள், விசேஷமான நோன்பை பற்றிய சட்ட திட்டங்களை பற்றிய அறிவு இம்மிடத்தில் இருப்பது அந்த நோன்பை பேணுதலாக சரியாக பேணுவதற்கு காரணமாக அமைகின்றது. அந்த அடிப்படையிலே நோன்பு நிறைவேற வேண்டும் என்றால் இரண்டு விடயங்கள் கட்டாயம் காணப்பட வேண்டும். இரண்டு விடயங்கள் செய்யப்படாவிட்டால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். முதலாவது, நோன்பு பிடிக்கின்றேன் என்ற நியத் கட்டாயம். நியத் என்பது கட்டாயம். இரண்டாவது, எதெல்லாம் நோன்பை குறிக்குமோ, நோன்பை நிம்மதியானதாக ஆக்குமோ, அப்படிப்பட்ட விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் தான் ஒரு நோன்பு எம்மிடத்திலிருந்து நிறைவேறுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, சரியாக அமைவதற்கு உள்ள ரெண்டு ருக்குன்கள், ரெண்டு அடிப்படையான சட்டம். கண்ணியமானவர்களே, முதலாவது நியத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணியமானவர்களே, உள்ளத்தால் நான் நோன்பு பிடிக்கின்றேன் என்பதை நாம் நாட வேண்டும். வெறும் வாயால் மாத்திரம் ரமதான் நோன்பை பிடிக்கின்றேன் என்று நாவால் மாத்திரம் சொல்ல முடியாது. உள்ளத்தில் அந்த இன்டென்ஷன் வர வேண்டும். நான் ரமதானின் நோன்பை இன்று பிடிக்கப் போகின்றேன் என்று நியத் சொல்ல வேண்டும். பொதுவாக நியத்திற்குரிய அடிப்படையான ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்னமல் அமலு பின்னியாத், நிச்சயமாக அமல்கள் அனைத்தும் நியத்தை பொறுத்து அமைகின்றன. நியத் இல்லாவிட்டால் எமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மக்களிடையே உள்ள கருத்து வேற்றுமை, அடிப்படையான இபாதத்துகளில் நியத் கட்டாயம் என்பதிலே யாரும் வித்தியாசமான கருத்தை சொல்வீர்கள். நோன்பு அதற்கு கட்டாயம் நியத் வேண்டும், தொழுகை அதற்கு கட்டாயம் நியத் வேண்டும், ஹஜ் அதற்கு கட்டாயம் நியத் வேண்டும். தொழுகைக்கு எது உதவியாக இருக்கின்றது அதற்கு நியத் கட்டாயமா இல்லை. உதாரணமாக தொழுகைக்கு உதவியானது, இதற்கு நியத் கட்டாயமா இல்லை. தயமும் இதற்கு நியத் கட்டாயமா இல்லையா என்பதில் தான் வர்மாக்களிடையே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. என்றாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான கருத்து, அடிப்படையான வணக்கத்துக்கும் நியத் தேவை. அந்த வணக்கத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய முகு, தயமும், இதெல்லாம் ஒரு குளிப்பு, இவைகளுக்கும் கட்டாயம் நியத் என்பது பிரதானமானதாக இருக்கும். ரமதானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த நோன்பிலே இருக்கக்கூடிய நியத்துக்கு மூன்று விடயங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். முதலாவது, கண்ணியமானவர்களே, ரமதானின் இரவு வேளையிலே கட்டாயம் நியத் வைக்க வேண்டும். ஃபஜ்ருடைய ஆதாரம் கேட்டதற்கு பின்னால் ஒருவர் நியத் வைக்கின்றார். அவர் அதை நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சஹருடைய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார், அதனுடைய சத்தம் கேட்கின்றது, உடனே மனதின் நியத்தை வைத்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையிலே ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் கட்டாயம் நியத் வைக்கப்பட வேண்டும். இதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஆதாரம் தாரத்துனியிலே வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஸஹீஹான ஹதீஸ், மல்லம் யுபையித் ஸியாம் قبل الفجر فلا صيام له. யார் ஃபஜ்ருக்கு முன்னால் இரவு வேளையிலே உள்ளத்தில் நியத்தை வைத்துக் கொள்ளவில்லையோ அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் இரவு வேளையிலே நியத்தை வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். இரண்டாவது, நான் ரமதானின் நோன்பை பிடிக்கின்றேன் என்று நாம் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். என்று நான் ரமதானுடைய 30 நோன்பு அல்லது 29 நோன்பு, அது ஒரு நோன்பை நான் பிடிக்கின்றேன் என்று நாம் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு பிடிக்க போகின்றேன் என்று மாத்திரம் நியத்தை வைத்துக் கொண்டால் போதாது. ரமதானின் கட்டாயமான நோன்பை நான் பிடிக்கின்றேன். பொதுவாக எப்பொழுதும் வாஜிபுக்கும் சுன்னத்துக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை விளங்கி நாம் அமைச்சிக்கிறோம். நாம் ஃபர்லான தொழுகையை தொழ போகின்றோம், இஷாவுடைய ஃபர்லை தொழுகின்றேன் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இஷாவுடைய ஃபர்லும் இருக்கிறது, சுன்னாவும் இருக்கிறது. அந்த இரண்டுக்கும் இடையிலே நியத்தில் வித்தியாசம் காட்டப்பட வேண்டும். எனவே ரமதானுடைய நோன்பை நான் பிடிக்கின்றேன் என்று அந்த கட்டாயமான நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ரமதானுடைய நியத்திலே வர வேண்டிய விடயம் ஒவ்வொரு இரவிலும் நியத் வைக்க வேண்டும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ரமதானுக்கும் சேர்த்து வைத்துக் கொண்டால், ஒரு நியத்தை வைத்துக் கொண்டால் போதும் என்ற கருத்தை சொல்வார்கள். ஆனால் ரமதானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் தனித்தனியான வரக்கூடிய மகரிபுடன் ஒரு நோன்பு முடிந்துவிடும், அடுத்த நோன்பு எடுத்தால் ஃபஜ்ரிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. எனவே முழு மாதமும் இரவு பகலாக நோன்பு பிடிக்கவில்லை, விட்டு விட்டு தான் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு இரவிலும் கட்டாயம் நாம் நியத் வைப்பது கட்டாய கடமை என்பதை சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் மக்கள். ஆனால் சுன்னத்தான நோன்புகளுக்கு, சுன்னத்தான
நோன்புகளுக்கு கண்ணியமானவர்களை இரவு நீயத் வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நான் ஆஷுரா நோன்பை படிக்கப் போகிறேன் என்ற நீயத் கட்டாயம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணியமானவர்களை சுன்னத்தான நோன்புக்கு நான் இதை குறிப்பாக இதைத்தான் படிக்கப் போகிறேன் என்ற கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் செல்லவாரி மக்கள் வீட்டுக்கு வருவார்கள், குஹருக்கு முன்னால் வந்து கேட்பார்கள், சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்பார்கள். ஃபஜ்ரிலிருந்து குஹர் வரைக்கும் எதையும் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். மனைவிமார்கள் சொல்வார்கள் இல்லை என்று சொன்னால் உடனே சொல்வார்கள் இனி சாயி நான் இது நோன்பு படிக்கப் போகிறேன் என்று வைத்துக் கொள்வார்கள். எனவே இப்படியான அறிவுகளை கட்டாயம் தேடி படிப்போம். வீட்டில் உள்ளவர்களுக்கு இதை படித்துக் கொடுப்போம், சொல்லிக் கொடுப்போம். நாம் மாத்திரம் படிப்பது மாத்திரமல்ல, வீட்டில் உள்ளவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுப்பது கட்டாய கடமை இருக்கிறது. அல்லாஹ் மார்க்கத்தை அறிந்து விளங்கி அமல் செய்து வெற்றி பெற்ற கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியவர்களான வாசல் தர்வால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.